வாங்க கண்ணுங்களா, இன்னைக்கு ஒரு ஈஸியான கோலத்தோட வந்தாச்சு. சனிக்கிழமைக்கான கோலம். சனிக்கிழமைக்கு ஸ்பெஷல் யாரு? பெருமாள். பெருமாளுக்கு புடிச்ச பூ தாமரை. தாமரை மணாளன் தான் பேரே. இப்போ சங்கும் பெருமாளுக்கு உகந்தது. அதனால இந்த தாமரையும், சங்கு இருக்கிற மாதிரி ஒரு கோலம் போட்டுறலாம். 3 புள்ளி வச்சு ஒரு சைடு மட்டும் 3லருந்து 2 வரை சந்து புள்ளி வச்சு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு 3 சைடுமே தாமரைக்கு போடுற சிங்கிள் பெட்டல்ஸ் போட்டுட்டு, அந்த பெட்டல்ஸ்க்கு நடுவுல சின்ன கோடு, அத விட பெரிய கோடு, அத விட பெரிய கோடு போட்டு, அந்த கோட்லருந்து ஒரு கர்வ் மாதிரி போட்டோம்னா, தாமரை ரெடி. தாமரைக்கு 2 சைடுமே இலை வரணும்ல, லீஃப் போட்டுக்கலாம். அப்போ லீஃபுக்கு 2 சைடும் இந்த மாதிரி போட்டோம்னா போதும். இந்த 2 லீஃப்மே 2 தாமரையோட லீஃப்மே டச் ஆகுற மாதிரி போட்டுக்கலாம். 3 சைடு தாமரைக்குமே இந்த மாதிரி லீஃப் ஒண்ணுக்கு ஒண்ணு டச் ஆகுற மாரி போட்டு விட்டுறலாம். இப்போ இந்த டச் ஆகுற லீஃப்ல ஒரு ரவுண்ட் போட்டு நடுவுல சுழிச்சு விட்டுட்டு, அதுல ஒரு கர்வ் மாதிரி போட்டோம்னா சங்கு ரெடி. இப்ப இந்த சங்குக்கு 2 சைடும் இலை போட்டு விட்டுட்டு, அந்த இலை மேல இந்த சங்கு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சங்கோட ஒரு சைடு குட்டி குட்டி பட்ஸ் மாதிரி போட்டு விட்டுறலாம். சின்ன சின்னதா போட்டு விட்டோம்னா, பார்க்கறக்கு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். அவ்வளோதாங்க. இது 3 சைடும் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு சுழிச்சு விட்டு, சங்க போட்டுட்டு, சங்குக்கு 2 சைடும் 2 இலைய போட்டோம்னா, சங்கு ரெடி. அடுத்து நடுவுல கேப் இருக்கிறதுனால, அதை இந்த மாதிரி கோடு போட்டு ஃபில் பண்ணிட்டு, நடுவுல ஒரு சின்ன பூ மாதிரி போட்டு விட்டுறலாம். அவ்வளோதான். நடுவுலயும் ஃபில் ஆயிடுச்சு. இப்ப கலர் குடுத்துக்கலாம். கலர் சிம்பிளா, நீட்டா குடுத்தோம்னா போதும். இப்ப இந்த லீஃபுக்கு கிரீன் கலர் குடுத்துக்கலாம். இப்ப எல்லா லீஃபுக்குமே இது மாதிரி கிரீன் கலர் குடுத்துட்டு, இந்த லீஃபோட நடுவுல வெயின் வேணும்னா, அந்த நரம்பு மாதிரி தெரியணும் அப்டின்னா, ஒயிட் கலர்ல இப்டி குடுத்தோம்னா போதும். ஒயிட் கோலப்பொடியில இந்த மாதிரி குடுத்து விட்டோம்னா, லீஃப் ரெடி. இப்ப இந்த சங்கு லீஃபுக்கு சும்மா ஒரு கிரீன் கலர் பார்டர் மட்டும் குடுத்துட்டு, நடுவுல ஒரு ஒயிட் ஷேட் குடுத்தோம்னா முடிஞ்சுது. அது கொஞ்சம் டிஃபரெண்ட்டாவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த லீஃபும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப சங்குக்கு ஆரஞ்சு கலர் குடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ஆரஞ்சு கலர் குடுத்துட்டு, இப்ப இந்த தாமரைக்கு நடுவுல ஒரு டாட் வச்சு கையில அப்படியே பிரஸ் பண்ணி விட்டோம்னா, இந்த ஆரஞ்சு கலர்லயே, அதுக்கு ஆப்போசிட் கலர்ல ஒரு காவி கலர்ல நடுவுல ஒரு சின்ன சின்ன டாட் வச்சோம்னா, அது அவ்வளோதான். அதுவும் அழகாயிடும். அவ்வளோதான். அந்த சங்குக்கும் கலர் குடுத்தாச்சு. இந்த தாமரைக்கும் கலர் குடுத்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா, இன்னும் தாமரைக்கு ஃபுல்லாவே நீங்க கலர் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு காவி கலர நடுவுல வச்சு விட்டுர்றேன். இப்ப நடுவுல இருக்கிற அந்த பூவுக்கும் காவி கலர் வச்சு ஒரு டாட் வச்சு பிரஸ் பண்ணிக்கலாம். அது மேல ஆரஞ்சு கலர் வச்சு விட்டுட்டா, அது ஆப்போசிட் கலர்ல ரொம்ப அழகா தெரியும். சங்கு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு கீழ ரொம்ப கேப் வருது பாருங்க. அத நம்ம ஃபில் பண்ணணும். அத ஃபில் பண்றதுக்கு அந்த ஷேப்லயே இந்த மாதிரி அடியில ஒரு சின்ன சின்ன கர்வ் மாதிரி இப்படி போட்டு போட்டு வளைச்சு விட்டோம்னா, அது கொஞ்சம் பார்க்கறக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். நல்லாவும் இருக்கும். அப்படியே 3 சைடும் இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம். இப்ப இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கிறதால, இப்ப இத ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல போட்டுட்டு நடுவுல செக்குடு மாதிரி போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு ஸ்டார் மாரியும் தெரியும் நம்மளுக்கு. நல்லா நீட்டாவும், சிம்பிளாவும், ஈஸியாவும் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. சனிக்கிழமைக்கான கோலம் ரெடி. எப்படி ஈஸியா, சிம்பிளா யார் வேணாலும் போடுற மாரி கோலம் ரெடி. அடுத்தது இன்னொரு ஈஸியான கோலத்தோட சந்திக்கிறேன்.